வணக்கம் தலைவர். வீட்டுல ஆம்பளைங்க சும்மா இருந்தா கூட பொம்பளைங்க சும்மா இருக்கிறது எதுக்கு? எந்த நேரம் ஆட்சிக்கணும் குடிச்சுக்கணும் காட்சிக்கணும் பெரிய போராட்டமா அடிக்கிறாங்க வலியில புடிச்சு அடிக்கிறாங்க. அடிச்சது யார் தெரியுமா? அடிச்சது அண்ணன் பொண்டாட்டிய பூச்சி கடிச்சது ஏன் பொண்டாட்டி. ரெண்டு பேரும் குழாய்க்கு தண்ணி போயிருக்கிறாங்க. குழாயில என்ன நடக்குதுன்னு தெரியல. என் அண்ணன் பொண்டாட்டி எட்டி ஒரு அடி அடிச்சுக்கிறான். என் பொண்டாட்டி அடிக்க முடியல. குச்சி அடிச்சு புடிச்சு கை பிடிச்சி கடிச்சுக்கிறேன் முடியல. ரெண்டு பேருக்கு சண்டை நடந்து என்னவோ ஏதோ சொல்லிட்டு ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. உடனே என் அண்ணன் பொண்டாட்டி சொன்னாங்க என் அண்ணன் கூட்ட இனிமே இந்த வீட்டுல கொடுத்து இருக்க முடியாது. வா என் சாமான எடுத்துக்கிட்டு போறேன் என் பின்னாடி வா. அம்மா வீட்டுல கொடுத்தாங்க சீர் வச்ச அண்டா குண்டா லொட்டு லொசுக்கு இதெல்லாம். அண்டா குண்டா அது என்னடா? சரி லொட்டு லொசுக்குன்னா என்ன? அண்டா தூக்கும் போது வெளியே வச்சா லொட்டு, வெளியே இந்த உள்ள வச்சா லொசு. சரி சாம்பார் ஜிலேபி வாங்க. ராமாபுரம் காடு என்ன அடிக்கிறவன் பாடு. மாட்டுக்கு தண்ணி காமிக்கலாம். என்ன கூட்டின வாயா நம்ம போன சொல்லிட்டு சாமான் எடுத்து போயிட்டாங்க. சைக்கிள்ல காத்து இல்லையா இல்லையா என்னாச்சு? என் மொண்டாட்டினால ஒரு தெரு போயிட்டோம். என் அண்ணன் மொண்டாட்டி எங்க அண்ணன் ஒரு தெரு போயிட்டாங்க. தன் தெரு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. என் மொண்டாட்டி சொன்னா இல்ல அறிவு தான் உனக்கு. நான் புத்தி மனுஷனா என்ன கேட்க கேட்டாங்க. அவங்க தண்ணி போட்டீங்க நம்ம தனி வந்துட்டா அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்து இருக்குது. அது போய் 2ஆ பங்கிட்டு வரதான் வயிற்றுக்கு போட்டு முடியாது. அப்படி கேட்டா என்ன கேட்ட அப்புறம் என்னாச்சு? என்னென்ன சொத்து தெரியுமா? என்னென்ன சொத்து? ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம். உன்னுடைய தகப்பன் வச்சுட்டு அவரு போய் சேர்ந்துட்டாரு. அதனால என்ன பண்றது? சரி என்ன பண்றது சொல்லிட்டு யார கூப்பிட்டு பங்கிட்டு சொல்லலான்னு பார்த்தா நேரம் ஊர் தலைவராண்ட போனேன். ஐயா நானும் எங்க அண்ணன் தனித்தனி கொடுத்தன போயிட்டோம். எங்க அண்ணனை நான் தனித்தனி போனதால எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது. அது 2 பேருக்கு 2ஆ பங்கிட்டு கொடுத்துரு சொன்னேன். உடனே தலைவர் கேட்டார் அப்படி என்னடா சம்பாதிச்சு வச்சாரு ஒப்பான்னு கேட்டாப்ல. ஒரு புளிய மரம், ஒரு பசுமாடு, ஒரு ஏக்கர் நிலம் இதாங்க இருக்குதுன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு எப்பவுமே முன்ன பிறந்தவங்க எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான். பின்னாடி இருக்கிறவன் சுத்திட்டு வந்து பாதி அமைக்கணும் கூட இருந்தாலும் காலை இருக்கிற நிலைமையில சமமா பங்கெடுத்தா நீது. அதனால சொத்தை 2ஆ பங்கிட்டுறேன் சொன்னார். உடனே 2 பேரும் கூட்டி நிக்க வச்சாரு. இந்த 3 சொத்து இருக்குது. அதனால ஒன்ன முன்ன பிறந்தால ஒன்னனுக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் வாங்கடாட்டார். சரியாகவே பங்கிட்டிருக்கின்றார் தலைவர். ஆமா ஏண்டா பெரியவனுக்கு எப்போதுமே மேல் பாகம், சிறியவனுக்கு கீழ் பாகம் கொடுத்துட்டாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டான். அப்படியே காலம் போகினான். திடீர்னு ஒரு நாள் அப்பா இருக்க ஊடி எப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு போனா வீட்டுக்கு பின்னாடி சல சத்தம் கேக்குது. எதுக்கு தெரியல. பின்னாடி போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரம் குடிக்க இருக்கிறான். எனக்கு கோவம் வந்துருக்கு. எவ்வளவு திமிர் இருக்கும். ஏன்னா தெனாவட்டில் இருக்கும் புளியா மரத்தில் உழுதுன்னு சொல்லிட்டு நேரா போனேன். கோழி எடுத்தாந்தா கீழே பழத்தெல்லாம் மாறி கோழி போட்டு வீட்டுக்கு போட்டேன். அது சேர்த்தாங்க. தலைவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு? ஒன்னனுக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் தான் சொன்னாரு. மேல இருக்கிறவன் அவனுக்கு சொந்தம். மேல விட்டு கீழ் விழுந்தா ஒரு 2ஆம் கட்டம் என்ன பண்ணுது? அவர் போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா அப்படி அழுதுன்னு போட்டாங்க. அப்புறம் போட்டேன் திரும்ப வந்தா படுவாவி நீ மாடு கம்மனு இருக்கிற பசு மாடு ஒண்ணு விட்டு வந்துட்டு அது சென்னையை கண்டு போட்டு ஒன்னு பால் கறதுங்க போட்டுட்டாப்ல.
போய் பார்த்தா மாட்டை மேய்ச்சி ஓட்டியாந்து புண்ணாக்கு தவிடு கொள்ளலாம் போட்டு கட்டிட்டு பில்ல போட்டான் வீட்டுக்கு போட்டான் பார்த்த சொன்னால நேரம் கேரை எடுத்து போனேன் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டேன் மொத்த பாலை காலத்துல வீட்டுக்கு வந்துட்டேன் அடா பாவி உங்க அண்ணன் அந்த பசுமாட்டுக்கு தீவனம் வைக்கிறதுல உங்க அண்ணன் ஆமா ஏன்டா பிடிச்சு கட்டுச்சு அதுக்கு பாடுபடுத்து உங்க அண்ணன் அந்த பாலை மட்டும் நீ கேட்கபடி என்னடா வகை இது மேல் பாகம் யாருக்கு சொந்தம் கீழ் பாகம் யாருக்கு சொந்தம் மடிக்கிறது தானே தோணுது மடியில் இருக்கிற மேல் பாகம் கீழே வந்த உடனே பால் கீழ் பாகம் ஆமாங்க அவன் போயிட்டான் ஒரு ஏக்கர் நிலம் இருந்தாலும் சும்மா இருக்க கூடாதா அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி அவன் கலகா போட்டான் 3 மாசம் 4 மாசம் கொத்து செடி அப்படியே ஒவ்வொரு செடி 6 மணிக்கா கொத்து இருக்குது அவன் கொண்டாட்டி அடி பாவி 2 செடி அனுபவிக்கல என் தம்பிக்கார ரொம்ப மோசமானவன் அவனுக்கு சேர்ந்து ஆளை வச்சு பிடிக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் நான் சும்மா இருப்பேனா அப்படியே ஓட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் மணி 6 மணி ஆச்சு அவன் கொண்டாட்டி 4 ஆளுகிட்டு போய் மொத்த செடி பிடிங்க காய பறிச்சு கோலில் போட்டு செடி அங்க போட்டு வந்துட்டேன் உங்க அண்ணன் கடலக்கா போட்டு களை வெட்டி அதுக்கு மருந்து வச்சு தண்ணி பாய்ச்சி அவ்வளவு பாடுபட்டு வேர்க்கல்ல வர சமயத்துல நீ எல்லாத்தையும் வாரி விட்டு வந்து என்னடா நியாயம் யாரு மேல் பாகம் யாருக்கு சொந்தம் கீழ் பாகம் யாருக்கு சொந்தம் காய்க்குது மண்ணு என்ன பண்றது ஊர்ல அப்படிதான் சொல்றாங்க அதோட இவங்க அண்ணங்காரன் அழுது புலம்பிக்கின்னு யாராவது தலைநாட்டு பாக்கி ஐயா நீங்க தீர்ப்பு சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் எதையுமே அனுபவிக்கல மொத்தம் என் தம்பி தான் அனுபவிக்கிறான் தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னாங்க தலைவர் சொன்னார் நான் சொன்ன மாதிரி சின்ன குறும்பு பண்ணிருக்கிறேன் இருந்தாலும் இப்ப தீர்ப்பை மாத்துறேன் இனிமே உனக்கு கீழ்பாகம் உங்க தம்பிக்கு மேல் பாகம் வாங்கிட்டார் இப்ப என்னடா செய்யும் என்ன பண்ணுது இப்ப என்ன பண்ணுது என்ன பண்ணுது சரியான பூனை வாசல் நினைக்கிறேன் என்ன பண்றது இவன் தான் எதையும் அனுபவிக்கலே 8 மணி கலக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி அந்த ஒரு ஏக்கர் ஓட்டு கவுர்மெண்ட் தான் 3 மாசம் ஆச்சு கதிர் முச்சி போச்சு அப்படி செண்டா கதிர் இருந்து பார்த்தேன் அருவா எடுத்து போனேன் என் மொண்டாட்டிட்டு போனேன் கதிர் எல்லாம் ஆட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் தட்டி ஆட்டுக்கு மாட்டு போட்டுங்க உனக்கு ஏத்தத போல் தானே உங்க அண்ணன் பையன் தலைவர் சொல்லிட்டாரு இனிமே நீங்க 2 பேரும் தீர்ப்புக்கு வந்தீங்க அவங்கள அடி அடி அடிச்சு ஊர் விட்டு தெரிச்சிடும் ஓடி போங்கட்டார் நீ வந்து பாரு என் வீட்டு தீர்ப்புக்கு கீழ்பாகம் தான் மூடுவேன் யாரால யாரால இல்ல பொண்டாட்டியால வந்தேன் நல்லவன் என் மண்டாட்டு பாரு அடிக்க தெரியாது முடிக்க தெரியாது அடி கடிக்குதான் அதாவது ஒரு வீட்டுல ஒரு தாய் தந்தைகள் 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ 5 பிள்ளையோ பெற்றெடுப்பார்கள் அந்த ஒரு தாயின் பிள்ளை எப்பொழுதுமே அவருக்கு மனது ஒற்றுமையாகத்தான் இருக்கு வர புண்ணுவிதிங்க யாரு தெரியுமா டேய் எங்கெங்கேருந்து வராங்க தன்னுடைய கணவன் என்று சொந்த கொண்டாடிக்கின்னு அவங்க கணவனை தன் பக்கம் திருப்பிக்கின்னு குடும்பத்துல இப்படி தண்டா கோளாறு பண்ணி எல்லாரும் போயிடும் அப்பா பார்த்து கட்டுட்டாங்க பொண்ணு நல்ல பொண்ணுங்க வரக்கூடிய மருமகன் இது எல்லாம் மாமனாரு மாமியாரு மைத்தன பிள்ளை இன்னும் நாத்தியார் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அனுசரிச்சுன்னு போறாளே அவதான்டா பெருமை வாய்ந்தவள் அது மாதிரி தாங்க அப்பா பார்த்து பெருமையும் புகுந்து விட்டு புகையை தேடி கொடுக்கிற அவள் தான் அப்படி அது மாதிரி தான் பார்த்து கட்டாள் அப்படி அழகு என்ன தெரியுமா இந்த தலைமுடி பார்த்தாங்க நானே கட்டிக்கினேன் அப்படி அப்படியே வெள்ளிக்கிழமை தலைமுடி சீக்கா போட்டு ஷாம்பு போட்டு கத்திக்கிட்டு இந்த மாடி மேலே ஏறி நின்னுங்கன்னு இந்த தலைமுடி ஆத்தி விட்டா காதுக்கு இங்கே இறங்காது சுத்த முடியும் அப்பா சொன்னார் சுத்தி கட்டிட்டு வந்தா சோறு போடுனாரு இப்ப சோறு எங்க போடுது வயிறு ஏறி வைக்க போறேன் கிடக்குறேன் சத்து உள்ள ஆயா வந்து உண்ட போடுறாங்க அப்ப துணி வைக்க போற அந்த 2 பிரம்மாண்டங்களுக்கும் சாட்சியா சொல்வனான சர்வலோக ரட்சகன் ஆமா ஒரு மனிதன் அரசாங்கத்தை அடைய வேண்டுமே என்றால் முதல் ஒன்றாக யாரை துதிக்க வேண்டும் ஆண்டவன் கடவுளை துதிக்க வேண்டும் ஆமா இரண்டாவது இம்மை வறுமைக்குரிய பொருளை ஆராய வேண்டும் மூன்றாவது எப்படி மூன்றாவது கர்மங்களை யாசித்த வேண்டும் சொல்லக்கூடிய சதுர் உபயங்கள் என்று அறிதல் வேண்டும் ஐந்தாவது இடை சித்தி முத்தி காமி பக்தி என்று சொல்லக்கூடிய 5 பஞ்ச பூதங்களை ஆத்மாவின் நிலை நிறுத்தல் வேண்டும்
இலக்கியம், இலக்கணம், இதிகாசம் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரம் கற்றுணர வேண்டும். ஏழாவது வளம் பெற எட்டாவது இந்திரன், அக்னி, வாயு, குபேரன், ஈசானி இப்படி சொல்லக்கூடிய அஸ்ததிக்கும் ஒன்பதாவது சனி, ராகு, கேது, சுக்கிரன் இப்படி சொல்லக்கூடிய 9 நவகிரக சாஸ்திரம் நன்கு வணங்குதல் வேண்டும். பத்தாவது கண், மூக்கு, செவி, நாவு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அங்கத்தில் குறையின்றி இருத்தல் வேண்டும். 11வது கங்கை, யமுனை, கோதாவரி, யோசனி, துங்கபத்ரா என்று சொல்லக்கூடிய 11 நதிகளிலும் தீர்த்தமாட வேண்டும். 12வது 12வது சர்வ காலத்தில் உதிக்கக்கூடிய சூரியனை நன்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அஸ்தம் என்றால் குஷ்டம் அஸ்தம் என்றால் கரம். கையா இந்த கரத்தில் 14 லோகமும் புகழத்தக்க செங்கோலை கரத்தில் ஏந்தி தாய் சந்திரனை கூட ஆட்சி சந்திரனை போல ஆட்சி புரிகிறேன். அதற்கு ஒரு மாறாக என்னுடைய தந்தை தேவேந்திரனுக்கும் என்னுடைய தாய் அருணாவதி என்று சொல்லக்கூடிய என் தாயின் வெறுப்புக்கும் என் தந்தையின் விருப்பத்திற்கும் பிறந்த வினா. என் உடல் எல்லாம் நரவுடன் முகமற்றும் பிறந்து 78 வெள்ளர மணல் செய்திருக்கும் தலைவனாக வீர என்னுடைய அன்பு தம்பி. அதே போன்று சூரியனுக்கும் என்னுடைய தாய் ஏண்டா என் தாயாகப்பட்டவர் அருணாவதிக்கு பிறந்தவர் சுக்கிரீவன். ஏண்டா பிறந்தும் என்னுடைய தம்பியுடைய ஆட்சிக்கு என் உறுதுணையாகவே இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் ஈட்டெடுத்த ஒரு பிள்ளை எனக்கொன்ற ஓர் மனை ஒரே ஒரு புள்ளி ஒரே ஒரு புள்ளி அப்ப அதுக்குள்ள போயிட்டு வந்து போச்சு நிறுத்திட்டு இருப்பாங்க. எதுக்கு கொன்னுடுவேன். தாரைக்கும் எனக்கும் பிறந்தவர் ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன், ஆசை மகன், வீர புஜபல பராக்கிரம் நிறைந்த என்னுடைய மகன். இந்த அஸ்ததிக்கு மலையடி வாரத்தில் பிணம் குவி இதுவரை நான் எவனிடம் வம்புக்கு சென்றது அல்ல, என்னிடம் வந்தவர்கள் விட்டதும் அல்ல. நான் எந்த பெயர் இது போன்று இந்த 72 வல்லரவானருக்கு சைன்யங்களாக இருக்கக்கூடிய இந்த கிஷ்கந்தையில ஆட்சி புரிந்தவர் உண்மைதான். இருப்பினும் என்னுடைய அன்பு மனைவி தாரை எனக்கு எப்படி மனைவியாக கிடைத்தார்? என் மனைவியின் சிறப்பை பற்றி சொல்லுகின்றேன். உன் மனைவியின் சிறப்பை பற்றி சொன்னாய் அல்லவா? என்னுடைய மனைவி சொல்வதை கேள். எல்லாரும் பொறுத்திருந்து கேளுங்க. எல்லாம் பொறுக்கணும். நீங்க இல்ல பொறுத்து இருக்க சாப்பிட்ற பையன் சாப்பிட்றா ஒரு அரைக்கல் எடுத்து நீ முக்கால் எடுத்து சாப்பிடுங்க. என்னுடைய மனைவி எனக்கு எப்படி மனைவியாக கிடைத்தால் தெரியும்? எப்படி அரக்கர்களும் தேவர்களும் ஒன்றாகவே கூடினார். அமிர்தம் கடைய வேண்டும் என்று என்று சொல்லக்கூடிய திருப்பார் கடவுளை பாண்டமாக மத்தரிகை மலையை ஒரு மத்தாக வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை ஒரு அணை கயிறாக சந்திரனை தூணாகவே நிறுத்தி அமிர்தம் கடைந்தார். அது யார் எந்தெந்த பக்கம் பிடித்தார்? அமிர்தம் கடையும் சமயத்தில் கிஷ்கந்தை ஆளக்கூடிய வீர வாரி என்ன செய்தேன் தெரியுமா? தேவர்களும் அரக்கர்களும் அமிர்தம் கடைவதை நாம் சென்று பார்க்க வேண்டும். வேடிக்கை பார்க்கிற மாதிரி பறந்தே சென்று கடலோரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் 33 கோடி தேவர்கள் அந்த வாசியின் பாம்பின் தலையை பிடித்தார்கள். தலை பார்க்க 66 கோடி அசுர மக்கள் ஏண்டா
66 கோடி அசுர மக்கள் தலைப்பக்கமாகவே பிடித்தார்கள். 33 கோடி தேவர்கள் வால் பக்கமாகவே பால் பக்கம். ஏண்டா அவர்கள் 33 கோடி, இவர்கள் 66 கோடி அசுர மக்கள். அவர்கள் 100 என்றால் இவர்கள் 200. அதுபோன்று இவர்கள் சேர்ந்து இழுக்க 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 தேவர்கள் பக்கம் பலம் குறைந்து போச்சு. ஆகவே ஒன்றுமே செய்ய முடியும், ஈடு கொடுக்க முடியவில்லை. அரக்கர்களோடு தவிக்கிறாங்க. நான் ஒரு புறமாகவே அமர்ந்து கொண்டிருந்ததே, அது வானர தலைவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். 33 கோடி தேவர்கள் சேர்ந்து எனக்கு அழைப்பு கொடுத்தார். ஓடி வந்தேன். தேவர்கள் 33 கோடி தேவர்கள் தூக்கி ஒரு புறமாகவே நிறுத்தி வாசையின் பாம்பின் வாளையும் என்னுடைய வாளையும் ஒன்றாகவே இணைத்து 66 கோடி அசுரமக்கள் எங்கே பிடிக்கின்றார்கள்? தலைப்பக்கமாக பிடிக்கின்றார்கள். யான் ஒருவன் மட்டும் வாசையின் பாம்பின் வாளையும் என்னுடைய வாளை ஒன்றாகவே இழுக்க 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 அமிர்தமாகப்பட்டது. தாரை 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 தாரையாக ஓடியது. முதல் அது ஒரு பெண் தோன்றினார். ஒரு பெண் தோன்றினார். ஓடினால் ஸ்ரீமந்த நாராயணன் மார்போடு சேர்த்து அணைத்தார். மகாலட்சுமி என்ற பெயர் இரண்டாவது ஒரு பெண் தோன்றினார். ஏண்டா 33 கோடி தேவருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனுக்கு இந்திராணி என்று அந்த பெண்ணுக்கு பெயர் சுட்டி மனமுடித்து வைத்தார்கள். இந்திராணி சமேதராக வாழ்வார். மூன்றாவது ஒரு பெண் தோன்றினார். இந்த அமிர்தம் கடைவதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் கௌதம ரிஷி. கௌதம ரிஷிக்கு அகலிகை என்று பெயர் சுட்டி அந்த பெண்ணை மனமுடித்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மீண்டும் அமிர்தமாகப்பட்டது தரைப்பட்டு நின்றுவிட்டது. ஆகவே என்ன செய்வது என்று மீண்டும் அமிர்தம் கடைவதற்கு ஆரம்பித்து 66 கோடி அசுர மக்கள் தலைப்பக்கமாக பிடித்தார்கள். யான் ஒருவன் மட்டும் மீண்டும் வாசையின் பாம்பின் என்னுடைய வாளையும் ஒன்றாகவே இணைத்து இழுக்க 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 தாரை 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 அமிர்தமாகப்பட்டது. அந்த தாரை தாரையாக ஓடியது. அந்த அமிர்தத்தில் ஒரு பெண் தோன்றினார். இந்த அமிர்தம் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்த நமக்கு உதவியாக இருந்தவன் வானரன் தலைவன் வாலி. 33 கோடி தேவர்கள் ஒன்றாகவே ஒரு மனதாகவே கூடி அந்த பெண்ணை தாரை வார்த்து தாரை வார்த்து எனக்கு மனமடித்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அன்று முதல் இன்று நாள் வரையிலும் என்னுடைய மகன் அங்கத அஸ்ததிக்கிலோ போரிடக்கூடியவன் திறமசாலி. ஏண்டா அப்பேற்பட்ட ஒரு மகனை ஒரு ஈண்டிருத்து இருப்பினும் அப்பேற்பட்ட என்னுடைய அன்பு மனைவி நான் தாரை நான் பார்க்க வேண்டும்.